ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சோளக்கருது வந்து அந்த கருதோடு நம்ம வந்து எப்படி வந்து அவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தடவை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். நான் வந்து 4 சோளக்கருது வந்து வாங்கியிருக்கேங்க. அதை வந்து நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். குக்கரில் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து குக்கரில் பத்தாமல் இருக்கும், அதனால் நம்ம வந்து கீழே இருக்க அந்த காம்பை வந்து நம்ம கிள்ளி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த இதை வந்து வச்சுக்கலாங்க. வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி, தேவையானது தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வந்து உப்பு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உப்பு வந்து சேர்த்து இதை வந்து வேக வைக்க போகிறோம். பாருங்கள், அந்த காம்பை வந்து நம்ம வெட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி, ஏன்னா உள்ளே வந்து எடுத்து உள்ளே வைக்க முடியாது, அதுக்காக காம்பை வந்து கிள்ளி எடுத்துகிட்டு தேவையானது தண்ணி ஊற்றி நம்ம வந்து உப்பு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அந்த கருதோடு வைக்கும்போது அது உள்ளே வந்து உப்பு சேராது, அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். ஒரு 3 விசில் வர்ற அளவுக்கு நம்ம வந்து குக்கரை வச்சு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 3 விசில் வர்ற அளவுக்கு நம்ம வந்து குக்கர் வந்து வச்சுக்கலாம். பாருங்கள், 3 விசில் வந்துருச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கலர் வந்து மாறி இருக்கும். 3 விசில் கரெக்டாக இருந்தாலே உங்களுக்கு போதும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எடுத்துகிட்டு அந்த தோல், அந்த கருது இதெல்லாம் வந்து மேலே இருக்க இதெல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா பிஞ்சு கருது தாங்க இது. நல்லா நம்ம பிஞ்சு கருதா என்னென்னு நல்லா பார்த்து வாங்கிக்கும் போதே இந்த மாதிரி உரித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வெள்ளையாக இருக்கும். நல்லா பிஞ்சு கருது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து வெந்துருச்சு. இதை வந்து மேலே உள்ள அந்த கருது எல்லாத்தையும் எடுத்து விட்டுறலாம். அந்த நார் இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா நம்ம வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்து நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து சேர்த்து சாப்பிட போகிறோம். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சத்தும் கூடங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உதுத்து எடுத்துக்கலாம். நல்லா சூட்டோடையே சாப்பிடும்போது நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் நல்லா எல்லாத்தையும் உதுத்து விட்டுறலாம். பாருங்கள், உப்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கும், மிளகாத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கும் நம்ம வந்து சேர்த்து இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதோடு சேர்த்து நம்ம வந்து சாப்பிட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் தூவி விட்டுடலாம். சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சத்தான ஸ்நாக்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.